ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசியும் மனமும். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை, ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்து லைட்டாக வதக்குறேன். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் தக்காளிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப மசியெல்லாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த டைமில் 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு அதையே இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனும் வதங்கின உடனே அரைச்ச முந்திரி தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு லைட்டாக கொதி வந்துடுச்சு. குக்கரை போட்டு மூடிட்டு 2 விசில் வைக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு குருமாவை இறக்கிடலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஒயிட் குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.